ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். ஐம் ஷோபி ஃப்ரம் ஷோபி மெஹந்தி ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நிறையா கெமிக்கல்ஸ் கோன்ஸ் கிடைக்குது. ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்மளே வீட்டில் எப்படி ஈஸியாக ஆர்கானிக்காக நம்ம என்ன கோன்ஸ் பண்ணுறதுன்றதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பவுடர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ட்ரிபிள் ஃபில்டர் பவுடர்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் யூக்கலிப்டஸ் ஆயில், வாட்டர், இது மட்டும் தான் நம்ம எண்ணெய் மிக்சிங்க்கு தேவையான பொருட்கள். இது மட்டும் இருந்தாலே நம்ம எண்ணெய் கோன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நான் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 grams ஆஃப் எண்ணெய் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த 50 grams ஆஃப் எண்ணெய் பவுடருக்கு ஒரு 20 ml ஆஃப் யூக்கலிப்டஸ் ஆயில் இருந்தால் போதும். இதுவே ஒரு 100 grams இங்கே அப்படியே குவான்டிட்டி டபுளாக பண்ணிக்கணும். நான் இந்த எண்ணெய் பவுடரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸை எடுத்துக்கோங்க. அதில் இந்த பவுடர் அண்ட் ஆயில் நான் மெஷர் பண்ணி ஜஸ்ட் ஒரு 20 ml தான் ஆட் பண்ணுறேன். ரொம்பவும் ஆயில் ஆட் பண்ணிடக்கூடாது. ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஸ்டெயின் ஒரு மாதிரி ரொம்ப பிளாக்கிஷ் ஆன மாதிரி ஆகிடும். அண்ட் அதே மாதிரி மெஷர்மெண்ட் நீங்கள் கொஞ்சம் தப்பாக போட்டுட்டிங்கன்னா டை ப்ராப்பராக ரிலீஸ் ஆகாது. உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்டெயின்ஸ் கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஸோ ஆயில் மட்டும் கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான வாட்டர் நம்ம இதில் ஆட் பண்ணணும். எடுத்த உடனே வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இனிஷியலாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னா, வாட்டரை ரொம்ப கொஞ்சமாக ட்ராப் பை ட்ராப் ஆட் பண்ணாலே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அட் அ டைமில் வாட்டர் ஆட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாட்டர் லெவல் ஆட் பண்ணிகிட்டே வரேன். எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வரும்போது ஸ்டாப் பண்ணிடணும். இந்த கன்சிஸ்டன்சியில் வரும்போது நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ நான் டை ரிலீஸ்க்கு வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் டை ரிலீஸ்க்கு வைக்கும்போது இதை லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் எடுத்த உடனே நிறைய வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வாட்டர் ஆட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நாட் அ ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மினிமம் ஒரு 5 hours to 6 hours நம்ம டை ரிலீஸ்க்கு வைக்க போகிறோம். அண்ட் இதை டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் தின்னாக வேணும்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் தப்பாக வாட்டர் ரொம்ப லிக்விடாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா, லைக் இந்த ஸ்டேஜ்லேயே டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களால் ஃப்ரெஷ் பவுடர் போட்டோ இல்லை ஏதோ பண்ணி உங்களால் இந்த கன்சிஸ்டன்சியை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப லிக்விட் ஆகிடுச்சுன்னா அந்த கன்சிஸ்டன்சி சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஃபார் சேஃபர் சைட் எப்போவுமே இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போது நான் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி டை ரிலீஸ்க்காக நான் ஒரு 5 hours டச்சே பண்ணாமல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி நான் ஓரமாக செட் பண்ண போகிறேன். நான் இதை அப்படியே ரூம் கன்சிஸ்டன்சியில் ரூம் டெம்பரேச்சரில் நான் வைக்க போகிறேன். இதை ஓப்பனே பண்ணாதீங்க. ஒரு 4-5 hours அப்படியே செட் ஆகட்டும். மெயினாக ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி மெஹந்தி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இது ஒரு 5 to 6 hours நான் டிஸ்டர்பே பண்ணாமல் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தது. நான் இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இன்பிட்வீனில் ஓப்பன் பண்ணிலாம் இது பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இப்போ நான் 6 hours கழித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணும்போது என்ன கலர் இருந்தது, ஒரு மாதிரி ஆலிவ் க்ரீன் கலரில் தான் இருந்தது நம்மளோட எண்ணெய். அது என்னென்னா நம்மளோட ஃப்ரெஷ் பேஸ்ட். இப்போ நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் லேயர் ஃபார்ம் இருக்குதுங்களா. க்ரீன் கலர்லேருந்து இந்த பேஸ்ட் ப்ரௌன் கலர் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதா? உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம க்ளோஸ் பண்ணும்போது என்ன கலர் இருந்ததுமா, க்ரீன் கலர், ஆலிவ் க்ரீன் கலரில் இருந்தது இல்லையா, அந்த கலராகவும் மேலே இருக்கிறது ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டை ரிலீஸ் கன்சிஸ்டன்சி. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களோட டை ரிலீஸ் ரிலீஸ் ஆயிருக்கா இல்லையா. இன்கேஸ் ஒரு வேளை உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி க்ரீன் கலரே இருந்தது, ப்ரௌன் கலர் ஆகலைன்னா உங்களோட மெஹந்தி இன்னும் செட் ஆகலை. மேபி உங்களோட ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் பத்தலை. அதனால் ஒரு 1 or 2 hours இன்னும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு வேண்டாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு கன்சிஸ்டன்சி மாற்றணுன்றதுக்காக இப்போ நம்ம
வாட்டர் வந்து ஆட் பண்ணலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். வாட்டர் வந்து லிட்ரலி ட்ராப் பை ட்ராப் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி பண்ணாலுமே ஃபுல்லாக லிக்விடாக ரொம்ப ரன்னி ஆகிடும். ஸோ அகெயின் இப்போ எவ்வளோ வாட்டர் வேணுமோ தெரியுதா உங்களுக்கு? இந்த பேஸ்ட்டே வந்து ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. க்ரீன் கலர் பேஸ்ட் வந்து ஃபுல்லாக ப்ரௌனாக இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் கூட இதுவாகி பிளெண்ட் ஆகி கலர் வந்து உங்களுக்கு அழகாக டைரி லீவ்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் மோரோவர் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லம்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணும்போது எந்த ஒரு லம்ஸுமே இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு தெரியுதா குட்டி குட்டி லம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு லம்ஸ் கூடமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த லம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி கோன் பண்ணி நீங்கள் பேஸ்ட் போடும்போது இந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து 2 minutes கூட இல்லை, ஜஸ்ட் நம்ம வந்து இதில் இருக்கிறது இதில் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணி போட்டோம். கலர் பார்த்தீங்களா என்ன ஆரஞ்சிஷ் கலர் இது இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதுவே உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம கலர் வந்து கரெக்டாக இருக்குது, டைரி ரிலீஸ் வந்து ப்ராப்பராக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எப்போ பேஸ்ட் ரெடி பண்ணாலும் கையில் எங்கேயாவது ஒரு டாட்டாவோ ஏதாவது ஒரு 5 minutes வந்து டெஸ்ட் பேட்ச் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பேட்ச் பண்ணி பார்த்துட்டு எடுத்துனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சிஷ் கலர் இருந்ததுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம கேரட் பேக்கில் ஃபில் பண்ணோம் இல்லையா, இதை மேலே வந்து நீங்கள் நல்லா ஏர் டைட்டாக சீல் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து நல்லா நாட் போட்டு வச்சுக்கோங்க. என்ன பேஸ்ட் ரெடி. என்ன பேஸ்ட் எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த கோன் எப்படி பண்ணும் அப்படின்றதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து எப்படி நீங்களே வந்து கோன் ரெடி பண்ணலாம், அப்படி ரோல் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஈஸி மெத்தட் சொல்லி தர போகிறேன். டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரூட் பேப்பர் ஷீட்ஸ் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ஸ் எனி டைப் ஆஃப் ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் தான் 12/2 அப்படிலாம் எந்த மெஷர்மெண்ட் கணக்கும் கிடையாது. லென்த்தை விட பிரெத் வந்து டிஃப்ரென்ஷியேட் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பிரெத் வந்து ஸ்மாலாக இருக்குது, லென்த் வந்து கொஞ்சம் டபுள் த சைஸாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லென்த் வைஸ் எடுத்துக்கிட்டு ஃபிங்கர்லேருந்து ஒரு 3 inch கேப் இங்கே வந்து நான் கீழே டவுன் பாட்டம் பார்ட்டில் வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு என்னோட இந்த தம் ஃபிங்கரால் இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இந்த டாப் பார்ட்டை ஒரு ஃபோல்டு. ஓகேங்களா? அண்ட் நான் ஒரே ஒரு ஃபிங்கரை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே இதை ரோல் பண்ணுறேன்.
இப்போ என்ன பண்ணும், நீங்கள் ரோல் பண்ணதை அப்படியே ஜஸ்ட் நீங்கள் ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது விசிபிளாக இருக்குன்னு பாருங்கள். இந்த எண்ட் பாயிண்ட் இருக்குது. இந்த எண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பண்ணலாம். ஒன்று வந்து எனக்கு டிஃபால்ட்டாக வந்து எனக்கு வந்து ஹோல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த குட்டியோட எண்ட் பாயிண்ட் இருக்க இடத்த நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இல்லை எனக்கு வேண்டாம், நான் அதை க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன், எனக்கு எவ்வளோ ஷேப் வேணுமோ அந்த டைப்பில் வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன்னு நீங்கள் அப்படி இது பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த தம் ஃபிங்கரை உள்ளே விட்டுட்டு ஒரு புஷ் மேலே இழுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருந்த கோன் ஷேப்புக்கும் இப்போத்துக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? திருப்பி நான் பண்ணி காட்டுறேன். இந்த கோன் வந்து பாயிண்டடாக ஷேப் வந்து மாறுது. ஸோ எவ்வளோ அளவுக்கு நீங்கள் பாயிண்டடாக வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் இதை லைட்டாக ஒரு ஃபுல் மேலே கொடுத்தீங்கன்னா போதும். தட்ஸ் இட். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸும் வந்து ரொம்ப பாயிண்டடாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸில் வந்து ஒரு சின்ன ஒரு ஹோல் வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகிருந்தது. இப்போ நீங்கள் மேலே இந்த ப்ரெஷர் கொடுத்து மேலே புல் பண்ண இந்த இடமும் உங்களுக்கு பாயிண்டடாக இருக்கும், இந்த இடமும் உங்களுக்கு பாயிண்டடாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபுல் ப்ரெஷர் நீங்கள் எங்கே வச்சுக்கணும்னா இந்த எண்ட் பாயிண்டில் மட்டும்தான். இங்கே மட்டும் நீங்கள் கிரிப்னஸ் வந்து விட்டுறக்கூடாது. விட்டுட்டிங்கன்னா கோனோட ஷேப் வந்து உங்களுக்கு இப்படி மாறி போயிடும். இந்த ஹோல்ஸ் வந்து எனக்கு வேண்டாம், இந்த ஹோல்ஸ் வந்து எனக்கு க்ளோசர் டைப்பாக வேணும், நான் வேணுன்ற மெஷர்மெண்ட்டுக்கு நான் கட் பண்ணிப்பேன் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த தம்ஸ் வச்சு மேலே ஒரு லைட் புஷ் கொடுங்க. நல்லா புஷ்ஷிட்ட கொஞ்சம் லைட்டாக நீங்கள் புஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கார்னர் பாயிண்ட் வந்து ரொம்ப ஷார்ப் எட்ஜஸாக மாறிடும். இந்த மேலே இருக்கிற கோன் ஷேப் கூட உங்களுக்கு ஷார்ப் எட்ஜாக அது பாருங்கள். நான் புல் பண்ண உங்களுக்கு வந்து இந்த கோனோட எட்ஜஸ் வந்து ஷார்ப் ஆகுது. அண்ட் இந்த கிரிப்னஸ் மட்டும்தான், இந்த எண்டோட கிரிப்னஸ் மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது. இதை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த எண்ட் பாயிண்ட் மட்டும்தான் நம்ம சீல் பண்ண போகிறோம். இப்போ வந்து கோன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து செலோ டேப் வந்து இன்பிட்வீன் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களோட எண்ட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் டைட்டாக சீல் பண்ணிட்டாலே போதும், உங்களோட பேஸ் வந்து வெளில வராது. இந்த எண்ட் பாயிண்டில் என்னோடய செலோ டேப்பை இப்படி ஹோல்ட் பண்ணிடுறேன் அண்ட் ரோல் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். கோன் வந்து எப்படி நம்ம ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம பண்ண பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து கோனில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம வந்து கோனில் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போது பண்ண பேஸ்ட்டை வந்து நான் அது மாதிரி கேரட் பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பண்ணியிருந்தோம் இல்லையா கோன், அந்த கோனில் வந்து ஜஸ்ட் இதை ப்ரெஷர் பண்ணி